என்னுடைய 50 ஆண்டுகால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்காகட்டும், ப்ரொடியூசர்ஸ்க்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதி ராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் என்றென்றுக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் என்றென்றுக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சா பிடிச்சதே, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் தலைவர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து அவர் பெட்ரூமுக்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டாடினவர். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, இந்த நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும்னு சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது லாஸ்ட் டயத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. அவர் என்றென்றும் என்னுடைய நிறைவில் என் கூடவே எல்லா பாட்டும் எப்பவும் இருப்பார். இன்னும் ஒரு ஆத்ம சாந்தி அடையட்டும். அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.